வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரின் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸோட அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லி என்ன அடைஞ்சு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லினா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் வீக்கு, செகண்ட் பிரேக் பண்ணால் ஃபாஸ்ட்டாக இறங்க வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் ஓப்பனே பார்த்தீங்கன்னா செகண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு கீழே தான் கொடுத்தாங்க மார்க்கெட். அது தொடர்ந்து மார்க்கெட் இறங்கினுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி நம்ம கொடுத்துருந்த அந்த சப்போர்ட் லெவலில் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் மாதிரி அதை தொட்டு அங்கேருந்து மறுபடியும் ஃபாலோ ஆனிச்சு மார்க்கெட். நம்ம மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. செல் அண்ட் ரைஸ் என்ன தான் மார்க்கெட் மேலே போனாலும் கீழே தான் வர வாய்ப்பு அப்படின்னு நம்ம நேற்று வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தோம். செல் அண்ட் ரைஸ் மார்க்கெட்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியில் சொல்லியிருந்தோம் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் தான். செகண்டை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் இந்த 500 பாயிண்ட் ரொம்ப ஈஸியாக ரீச் ஆகிடுன்னு சொல்லியிருந்தோம். அதுபோல் பார்த்தீங்கன்னா ஓப்பனே அந்த கிட்டத்தட்ட நம்ம தேர்ட் சப்போர்ட் கிட்ட தான் ஓப்பன் ஆனிச்சு. அதுலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம லெவலை தொட்டுட்டு நம்ம கொடுத்துருந்த அந்த லெவல் ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா தான். இந்த தொட்டால் மார்க்கெட் மேலே போகும் வாய்ப்பு. அதுபோல் பார்த்திங்கன்னா மார்க்கெட் தான் தொட்டுட்டு நம்ம கொடுத்துருந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகி அதுலேருந்து தொட்டு திருப்பி மார்க்கெட் இறங்கினுச்சு. நம்ம வீடியோவில் நிறைய சொல்லியிருந்தோம், மார்க்கெட்டு செல் அண்ட் ரைஸ் மேலே போனாலும் மார்க்கெட் இறங்க தான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் தான் நடந்துருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கோம். சென்செக்ஸாக சொல்லியிருந்தேன் எல்லோ ஜோன் பிரேக் பண்ண வச்சால மார்க்கெட்டில் வந்து இங்கேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 74,400 ஒரு 1000 பாயிண்ட்ஸ் இறங்க வாய்ப்பு அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் மார்க்கெட் ஓப்பனை பார்த்தாலும் கீழே தான் கொடுத்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு வர மார்க்கெட் அப்சைடு போயிட்டு செல் அண்ட் ரைஸ் நம்ம சொன்ன ரூல்ஸ் படி மார்க்கெட் ஹையை மேலே போனாலும் திருப்பி கீழே தான் வருங்கிற மாதிரி மேலே போயிட்டு திருப்பி கீழே வந்து எங்கே ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட அங்கே க்ளோஸில் முடிச்சிட்டாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு நம்ம நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பற்றி பார்த்தோம்னா ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியான்னு அடுத்த லெவல்ஸ் நம்ம நேற்று கொடுத்துருந்தோம். இந்த லெவல்ஸ் தான் அது பார்த்தீங்கன்னா 23,298 அப்படிங்கிறது தான் அடுத்த லெவல்ஸாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 300 பாயிண்ட் இருக்கும். அந்த ஏரியா பிரேக் பண்ணிட்டாங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அடுத்த லெவல்னு பார்த்தோன்னா இந்த கேப் ஃபில்லிங் ஏரியா தான். அதாவது 22,900 தான் அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியாவே இருக்குது டே செட்டப்படி. இப்போ முடிஞ்சிருக்க செட்டப்படி பார்த்தாலும் மார்க்கெட் பெருசாக ஃபால் ஆகிறதுக்கான செட்டப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் முடிச்சிருக்காங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் பார்த்தோம்னா 23,726 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தவரை இன்றைக்கி போன ஹை தான் 23,833 அப்படிங்கிறது செகண்ட் ரெசன்ஸாக இருக்கும். தேர்டு நம்ம போடல. நம்ம தேர்டுன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அதோட போட்டுருவோம் இந்த லெவல்ஸ் தான். அதாவது 23,977 தான் அடுத்த லெவல்ஸ். அவ்வளோ தூரம் போக வாய்ப்பு இல்லை, அதனால் நான் போடலை. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா அந்த இன்றைக்கி போன ரீசெண்டாக போன லோ கடைசி நேரத்தில் 23,605 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி போன லோ தான் 23,556 அப்படிங்கிறது வந்து நம்மளோட செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். தேர்டை பொறுத்தளவுக்கு 23,450 அப்படிங்கிறது தேர்ட் சப்போர்ட்டாக இருக்கும். சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த ஒரு பால் இருக்கும். இந்த இடத்த பிரேக் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு செகண்டு இதுக்குள்ளே சப்போர்ட் தான் மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். எவ்வளோ தூரம் பார்த்திங்கன்னா இந்த டேவோட ஹை வரைக்கும் தான் போக வாய்ப்பு இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு ரெசன்ஸு ஸ்ட்ராங் ரெசன்ஸ் தான். இதை தொட்டு கூட விழுகிறது வாய்ப்பு உண்டு. மார்க்கெட் மேலே போனாலும் இந்த ஃபஸ்ட்லேயே விழுக வாய்ப்பு இருக்கும். அப்படி அதிகபட்சம் மேலே போனால் செகண்டை தொட்டு கீழே தான் விழுகும். மார்க்கெட்டை போய் இறங்கிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். செல் அண்ட் ரைஸ் தான் இன்றைக்கி மார்க்கெட், நாளைக்கு மார்க்கெட் செல் அண்ட் ரைஸ் தான். மேலே தொட்டால் கீழே தான் வரும். அதில் எல்லோ ஜோனை பிரேக் பண்ணால் அடுத்தது ஃபால் இருக்கும். இந்த 23,450 பிரேக் பண்ணிட்டோம்னா அதுக்கு அடுத்து நம்ம 23,300 வச்சோம் ஒரு டேயில் சொல்லுவோம். அந்த ரேஞ்ச் வரைக்கும் வரது வாய்ப்பு இருக்கும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து செல் அண்ட் ரைஸ் மேலே போனாலும் இறங்கிறதுக்கு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் வாய்ப்பு. ஏறத்துக்கான செட்டப் எதுவுமே இல்லை மார்க்கெட்டில். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் படி பார்த்தோம்னா ஸ்ட்ராங் சப்போர்ட்டுங்கிறது இந்த லொக்கேஷன் ஒன்று இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா இந்த லெவல்ஸ் கிட்டத்தட்ட 53,560 அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கான செட்டப்னால் இந்த 53,560 தான் ஸ்ட்ராங்காக இருக்க செட்டப்பில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது டே படி. சரி, ஓகே, 50 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன மாதிரி நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் பார்த்தோம்னா 55,306 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 55,636 அப்படிங்கிறது நம்ம இன்றைக்கி போன ஹை தான். இப்போ அடுத்த ரெசன்ஸ்னு பார்த்தோம்னா 56,076. சரி, சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 54,997 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு டேவோட லோ தான் 54,760. தேர்டு பார்த்திங்கன்னா 54,226. சரி, ஓகே,
இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் என்ன தான் மேலே பண்ணாலும் கீழே வரத்தான் ஃப்ரெண்ட்ஸ் வாய்ப்பு அதிகம். அதாவது இந்த செகண்ட் இந்த டேவோட ஹையை பிரேக் பண்ணாலும் இதுலேருந்து செல் அண்ட் ரைஸ் இங்கே தொட்டு இறங்க தான் செய்யும். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த டேவோட ஹையை பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு குறைவு தான். அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இதையும் ஒரு சின்ன எல்லோ ஜோன் போட்டுரும். இந்த ஃபஸ்ட்டை பிரேக் பண்ணாலும் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதில் இந்த டே லோவை பிரேக் பண்ணால் இன்னும் வேகமாக இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். 57,760 பிரேக் பண்ணான்னா கிட்டத்தட்ட மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பாயிண்ட்ஸ் வரும். நெருக்கிற 500 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு ஃபால் இருக்கிற வாய்ப்பு இருக்குது இந்த எல்லோ ஜோனுக்கு கீழே. இந்த எல்லோ ஜோன் ஒரு மைனராக ஒரு சப்போர்ட் லெவலில் இருக்கிறது வாய்ப்பு அதிகம். அதே சமயம் கேப் டவுன் ஆகிட்டு மார்க்கெட் ஓப்பனே கீழே கொடுத்தாங்கன்னா அடுத்தது ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைய மார்க்கெட்டும் செல் அண்ட் ரைஸ் என்ன தான் மார்க்கெட் மேலே போனாலும் இறங்குறது தான் ஃப்ரெண்ட்ஸ் வாய்ப்பு அதிகம். சரி, ஓகே, சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு திரும்ப பண்ணிவிடுவோம். நம்ம டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியான்னு பார்த்தோம்னா இந்த லெவல்ஸ் கொடுத்தோம் அதையும் உடச்சிட்டாங்க. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இப்போதைக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல் தான். அதையும் உடைச்சா நேற்றே உடச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்த லெவல்ஸ்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இந்த கேப் ஃபில்லிங்காக இருக்கும். ஒரு கேப் இருக்குது, அந்த கேப் ஃபில்லிங் இருக்கும். அதுக்கு அடுத்ததை பார்த்தோம்னா இந்த ரெட் கேண்டிலோட ஹையாக இருக்கும். அடுத்து 74,100 அப்படிங்கிறது அடுத்த சப்போர்ட் லெவல் ஸ்ட்ராங்காக இருக்க ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அந்த லெவல் தான் இருக்குது. அதுக்கு அடுத்த ஸ்ட்ராங்னு பார்த்தோம்னா இந்த இடம் தான். ஃபைனல் சப்போர்ட்னு பார்த்தோம்னா இதான் 72,630 அப்படிங்கிறது தான் ஃபைனல் சப்போர்ட்டாக இருக்குது. இந்த இடம் தொட்டால் மார்க்கெட்லேருந்து ஒரு அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இதை பழைய வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸில் பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 76,332. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்டை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி இன்றைக்கி போன ஹை தான் 76,681. தேர்டை பொறுத்தவரைக்கும் 77,202 அப்படிங்கிறது தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 75,937 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 75,871. அது ரெண்டும் பக்கத்தில் ரொம்ப பக்கத்தில் இருக்கும். அது ஒன்றும் போடாமல் இருந்திருக்கலாம். இருந்தாலும் ஒரு எல்லோ ஜோன் செட்டப்பில் வருங்கிறத நான் போட்டேன். தேர்டை பொறுத்தளவுக்கு 75,467 அப்படிங்கிற டேயில் ஒரு கேப் ஃபில்லிங் சொல்லியிருந்தேன் அந்த இடம். சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வைப்புன்னு பார்த்தோம்னா இந்த எல்லோ தான். இந்த எல்லோ பிரேக் பண்ணோன்னா அடுத்து பெரிய ஃபால் தான். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் செல் அண்ட் ரைஸ் என்ன தான் மார்க்கெட் மேலே பண்ணாலும் இறங்க தான் வாய்ப்பாக இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணாலும் செகண்டுங்கிறது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதை தொட்டாலே மார்க்கெட் இறங்க தான் வாய்ப்பு இருக்கும். இந்த தேர்டுங்கிறது கொஞ்சம் வாய்ப்பு வேலையே இல்லை. இருந்தாலும் மார்க்கெட் வந்து நியூஸ் பேஸ் மார்க்கெட்னால ஏதாவது நியூஸ் பாசிட்டிவ் நியூஸ் வந்து இது மேலே ஏதாவது கொடுத்தாங்கன்னா அப்சைடு போக வாய்ப்பு இருக்கிறத அந்த லெவல்ஸ் கொடுத்துருக்கும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் என்ன தான் மேலே போனாலும் இறங்க வாய்ப்பு. ஒருவேளை கேப் டவுன் கொடுத்து எல்லோ ஜோன் கீழே இருக்கும் பட்சத்தில் அடுத்தடுத்து பெரிய ஃபால்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.